ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். போகிறதுக்கு முடிவெடுத்து ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவமே நடந்தது. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். 2 பேரும் போனதுக்கப்புறம் இந்த பக்கம் பைக்கில் இருந்து போய் கரெக்டாக அந்த இடத்துல ஒருத்தர் நிற்கிறாரு. நேரடியாக அங்கே 2 மாடுகள் வேகமா ஓடி வருது. அந்த 2 பேரும் கிளம்பி கடைசியில இவரு மாற்ற மாதிரி ஆயிடுச்சு. 2 மாடுகளும் சண்டை போட்டு வேகமா ஓடி வந்ததுல இவரு மேல விழாத குறைதான். ஏதோ விழுந்த வேகத்துல அப்படியே எந்திரிச்சிட்டாரு. 2 மாடுகளும் இவரை கண்டுக்கவே இல்ல. இந்த 2 சண்டை போடுறதுல தான் ரொம்ப மும்முரமா இருந்தது. இப்படி மாடுகளை ரோட்ல நடக்க விட்டா ரோட்ல நடந்து போற மனுஷங்களோட நிலைமை தான் என்ன? அடுத்தது இந்த வீடியோல ஆடு மாடுகள் இருக்கிற இந்த கொட்டகையை தான் பாக்குறோம். ரொம்ப பெரிய கொட்டகை தான். நிறைய ஆடு மாடுகள் இருக்குது. திடீர்னு அந்த இடத்துல நடந்த சம்பவமே வேற. காத்து ரொம்ப வேகமா அடிச்சு அங்க இருக்கிற மேற்கூரையெல்லாம் பறந்து போக ஆரம்பிக்கும். இந்த மாடு ஆடுகள் எல்லாம் ரொம்ப பதற ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ வித்தியாசமா நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஆனா வெளியே ஓடி போகவும் முடியாது. கேட் எல்லாம் பூட்டி இருக்கு. கொஞ்ச நேரத்துல எல்லாம் வெளத்து ஒரு மூலையிலே ஒதுங்கிடுச்சு பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோல சைக்கிள்ல வந்துட்டு இருக்கிற ஒருத்தர் தான் பாக்குறோம். இந்த இடம் முழுக்க நிறைய படிக்கட்டுகள் தான் இருக்கு. ஆனா இறங்கி போக மாட்டேன் அப்படின்னு சர்ன்னு வேகமா போனாரு. போன வேகத்துல கடைசி படிக்கட்டுல போய் உருண்டு கீழே விழுந்து எந்திரிச்சதுதான் மிச்சம். சைக்கிள் ஒரு பக்கம் ஆள் ஒரு பக்கம் போயாச்சு. மெதுவா உருட்டிட்டே போயிருக்கலாம். அடுத்தது இந்த வீடியோல கார் கிளீன் பண்றதுக்கு வந்திருக்கிறது தான் பாக்குறோம். காரை நல்லாவே கிளீன் பண்ணிட்டு இருக்கு. திடீர்னு இந்த கார் பண்ணிருக்கிற வேலையை பாருங்க. இந்த மிஷினையே தள்ளி விடுற மாதிரி அந்த இடத்தையே வேற மாதிரி மாத்திடுச்சு. குளிக்கிறதுனா காருக்கு கொஞ்சம் அலர்ஜி தான் போல. குளிச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு அந்த இடத்த காலி பண்ண ஆரம்பிச்சிருக்கு. மெதுவா அந்த இடத்தையே கவிழ்த்து போட்டுடுச்சு பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது சில நாடுகள்ல காட்டு விலங்குகளை வளர்க்கறதுக்கான உரிமம் வாங்கி அதை வீட்டிலேயே வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிங்கத்தை வீட்டுல வளர்க்கறது தான் பாக்குறோம். அந்த சிங்கம் நேரம் பார்த்து ராத்திரி நேரத்துல வீட்டு விட்டு வெளியே தெருவுக்கே ஓடி போயிடுச்சு. நல்ல வேளை தெருவில் மற்ற ஆட்கள் யாரும் அதிகமா இல்ல. அதை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடி போய் அந்த சிங்கத்தை தூக்கிட்டு வரதை தான் பாக்குறோம். ஒரு சிங்கத்தை ஒரு லேடி தூக்கிட்டு வருது. பாக்குறதுக்கு எவ்வளவு அட்டகாசமா இருக்கு பாருங்க. ஏன்னா அந்த சிங்கத்தோட உடல் எடையே அதிகமா இருக்கும். அதை தூக்கிட்டு வரதே ரொம்ப சிரமம் தான். ஏதோ ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு வர மாதிரி அவ்வளவு வேகமா தூக்கிட்டு வராங்க. அது அடம் பிடிக்குது, நான் ரோட்ல தான் ஓடுவேன்னு. மறுபடியும் இது வீட்டுக்கு கொண்டு போடுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருக்கும். அடுத்தது இந்த வீடியோல போட்டுக்கு பக்கத்துல ஒரு ஷார்க்கை பார்த்ததும் அதை எட்டி பாக்குறதுக்காக போய் கடைசியில கீழே விழுறதுக்கே ரெடி ஆயிட்டாரு. அந்த நேரத்துல சிரிக்கிறது தான் நம்ப முடியாத காட்சி. அந்த ஷார்க்கு இவரை விழுங்கலாமா அப்படின்னு ரெடியா நிக்குது. அதை இன்னொருத்தர் அந்த ஷார்க்கை தடுத்து வைக்க இவர் எப்படிடா மேலே ஏறுறது அப்படின்னு தொங்கிக்கிட்டே இருக்கிறாராம். ஏதோ கொஞ்சம் நல்ல ஷார்க்கா இருக்கிறதுனால இதோடு விட்டுடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இத்தனை பேர் ரோட்ல நின்று எதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் நிக்கிறது ஒரு யானை. காரு டம்போ எல்லாம் கீழே கவிழ்த்து போட்டது யானைக்கு தண்ணி பட்ட பாடுன்னு தான் சொல்லணும். ரொம்ப சுலபமான விஷயம். அது பாட்டுக்கு கீழே கவிழ்த்து போட்டு ஏதோ சேர்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கு. இப்படியே விட்டு அப்பளமாயிரும். காரை கொஞ்சமாவது காப்பாற்றணுமே இருந்தா எல்லாரும் இங்கிருந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா யானை அதை விட்டு நகர்ற மாதிரி இல்லவே இல்லை. அடுத்தது இந்த வீடியோல ரொம்ப வேகமா புயல் காத்து அடிக்கிறத தான் பாக்குறோம். எத்தனை கிலோமீட்டர்ல இருந்து இந்த பொருட்கள்லாம் பறந்து வருதுன்னு சொல்லவே முடியாது. ஒரு ஆளு கூட காணல. ஆனா ஒருத்தர் மட்டும் புயலை எதிர்கொள்றதுக்காக மொத்த கவசத்தையும் போட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு. அடுத்தது இந்த வீடியோல ரோட்ல மெதுவா நடந்து போயிட்டு இருந்தா நம்மள காலவாரி விடுறதுக்குனே வருமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி 2 நாய்கள் வேகமா ஓடி வந்து இவரை கீழே தள்ளி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்குது. தள்ளி விட்டுட்டு ஓடி போகணும்னு பார்த்தா தூக்கி விடலாமா அப்படின்னு எப்படி பக்கத்துல வந்திருக்கு பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல கையில வச்சிருக்கிற ஒரு கம்பியை வச்சு இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிருக்கிறாரு. கலரான மீனை பார்த்ததும் வேகமா ஓடி வந்து இந்த டாக் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்த நேரத்துல போட்டோட விளிம்புல நின்று கால் வலிக்கு தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு. எவ்வளவு ஆழமான தண்ணி. இவ்வளோ நிறைய தண்ணியில இருந்து அதை காப்பாத்துறதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்த செகண்டே ஒருத்தர் உள்ள குதிச்சுட்டாரு. பத்திரமா டாக தூக்கிட்டு படகுக்கு வந்து சேர்ந்திருக்கிறாரு. கொஞ்சம் கால் தப்புனதுனால எப்படி குளிச்சுட்டு வந்திருக்கு பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோல புயல் காத்து வேகமா அடிச்சிட்டு இருக்கு. ரோட்ல கிடக்கிற இந்த கூரையை கொஞ்சம் தள்ளி ஓரமா போட்டுடலாம் அப்படின்னு தான் பாக்குறாரு. ஆனா அதெல்லாம் இப்ப முடியாதுன்னு வேகமா அடிக்கிற காத்து கூரையை மறுபடியும் ரோட்ல தள்ளி விட்டுடுச்சு. எத்தனை தடவை தான் இதுக்காக தள்ளி பாக்குறது. காத்து ஓயிற வரைக்கும் அதே இடத்துல காரோட நிக்க வேண்டியதுதான் போல. அடுத்தது இந்த வீடியோல 2 பேர் மட்டும் உட்கார்ந்து ஆட வேண்டிய ஊஞ்சல்ல இத்தனை பேர் உட்கார்ந்து அது தாங்குமா? இத்தனை பேர் வேணாலும் ஆடிக்கோங்க. அடுத்த செகண்டே இதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஊஞ்சல் மொத்தமாவே கீழே விழுந்துடுச்சு. எல்லாரும் தொப்புன்னு கீழே விழுந்து வாங்கின அடியோட எந்திரிக்க வேண்டியதாயிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோல சின்ன ஏணியா இருந்தாலும் மெதுவா படிப்படியா இறங்கிதான் வரணும். மேல இருந்தே ஜம்ப் பண்ணி குதிச்சிடலாம் அப்படின்னு பார்த்து கடைசியில வலிக்கு கீழே விழுந்துட்டாரு. ஏதோ சின்ன ஏணியா இருந்ததுனால இதோட போச்சு. அடுத்தது இந்த வீடியோல ட்ரக்கை நிறுத்திட்டு பக்கத்துல போயிட்டு வரதுக்குள்ள ட்ரக்கு தன்னால போவே அப்படின்னு வேகமா ரோட்ல போயிட்டு இருக்கிறத தான் பாக்குறோம். ரொம்ப பெரிய வண்டி. எதிரில எதுவும் வண்டி வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த டிரைவர் பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறாரு. ஒரு வழியா நேரா போய் அதுல தட்டி நின்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட முடிஞ்சிருக்கு. பெரிய வண்டி இந்த மாதிரி தாறுமாறா ஓடுனா ரோட்ல வர வண்டி எல்லாம் என்ன ஆகுறது? இந்த வீடியோல இப்படியெல்லாம் மீன் பிடிக்கலாமா அப்படின்னு ஆச்சரியப்படுற வகையில தான் ரொம்ப உயரம். இந்த உயரத்துல இருந்து கூட தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடிச்சாங்க. தூண்டில்ல மீன் கிடைச்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா கை கேட்டுனது வாய் கேட்டல அப்படின்னு சொல்ற மாதிரி கரெக்டா
கையில் பிடிக்கிற நேரம் பார்த்து மறுபடியும் கடலுக்குள்ளே தப்பி ஓடி போயிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோவில் காற்றும் மழையும் ரொம்ப வேகமாக அடிக்கிறத தான் பார்க்குறோம். இந்த மலையில் கொடை பிடிச்சிட்டு மெதுவாக ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. மலையில் தப்பிச்சிடலாம், ஆனால் காற்றுல தான் தப்பிக்க முடியல. கொடையெல்லாம் தர முடியாதுன்னு காற்று கொடையை வாங்கிட்டு எந்த அளவுக்கு வேகமாக பறந்துட்டு இருக்கு பாருங்க. கொடை அப்படியே 3வது மாடியை தாண்டி மொட்டை மாடி வரைக்கும் போயிட்டு வந்துடுச்சு. ஏதோ பலூன் பறக்கிற மாதிரி வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சதே தவிர கொஞ்சம் கூட அதை பிடிக்க முடியல. அடுத்தது இந்த வீடியோவில் இவங்களோட ஷூவை கலத்தி விட்டலாம் அப்படின்னு பார்த்து கடைசியில் இப்படி சரிஞ்சு ஓடுனது தான் பார்க்குறோம். சரீர மண்ணை எப்படி வழுக்கி கொண்டு போகுது பாருங்களேன். டைல்ஸ் கூட தோத்து போகும், அந்த அளவுக்கு ஒரு வழுக்கு சம்மனா இருந்திருக்கு. அடுத்தது இந்த வீடியோவில் அணிலோட சேட்டையை தான் பார்க்குறோம். இந்த கம்பியில் ஏறி ஏறி சறுக்கி விளையாடுறத தான் பார்க்குறோம். அதுக்கு பக்கத்தில் தான் அது சாப்பிட்றதுக்கான நிறைய தானியங்கள் இருக்கு. பறவைகளுக்காக வச்சிருக்கிற அதை நம்மளும் எடுத்து சாப்பிடலாமா அப்படின்னு ஒவ்வொரு தடவை முயற்சி பண்ணி வலிக்கு கீழே தான் வந்துட்டு இருக்கு. அடுத்தது இந்த வீடியோவில் சும்மா இருக்கிற ஆடுகிட்ட போய் வம்புழுக்கிறேன் அப்படின்னு அதை முறைச்சு பார்த்ததுனால அது திரும்ப ஓடி வந்திருக்கு. வேகமா ஓடி வந்தா அதுக்கு முன்னாடி நிற்க முடியுமா? தெரியாம முறைச்சு பார்த்துட்டே விட்டா போதும் அப்படின்னு தலைதறிக்க ஓடி இருக்கிறாரு. ஏதோ கேட்டு திறந்ததுனால உடனே வெளியே ஓடி போய் தப்பிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். அடுத்தது இந்த வீடியோவில் வித்தியாசமா தூங்கிட்டு இருக்கிற ஒரு டாக் தான் பாக்குறோம். எப்படியே தூங்குற டாக் எல்லாம் பார்த்திருப்போம். இது என்ன புதுவிதமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். பெரிய ஜிம்னாஸ்டிக் கலையெல்லாம் படிச்சு வச்சிருக்கும் போல சர்க்கஸ்ல இருக்க வேண்டிய டாக் இந்த வீட்டுல மாட்டிக்கிச்சு. அடுத்தது இந்த வீடியோல ஒரே செகண்ட்ல ஒரு லேப்டாப்பை வேலை முடிச்ச கதையை தான் பாக்குறோம். இந்த பூனை பண்ணிருக்கிற வேலையை பாருங்க. மேலே ஏறி உட்காந்து லேப்டாப்போட ஜம்ப் பண்ணதுல அவ்வளவுதான் பாட்டா கலந்து கீழே விழுந்துடுச்சு. வீட்டுல பூனையும் நாயும் வளர்க்குறதுல இப்படியெல்லாம் சிரமங்கள் இருக்குது போல. அடுத்தது இந்த வீடியோல வித்தியாசமா சமைக்கலாம் அப்படின்னு உருட்டி விளையாடிட்டு இருந்தாங்க பாத்திரத்துக்குள்ளே போட்டு. கடைசியில உருட்டுறதை நிறுத்தினா கூட அது உருள்றதை நிறுத்துற மாதிரி இல்ல, உருண்டு கடைசியில கீழே விழுந்து போச்சு. இவ்வளவு நேரம் உருட்டி வேலை பார்த்ததுக்கு கடைசியில ஒன்றும் கிடைக்கல. அடுத்தது இந்த வீடியோல தாளிச்சு ஊத்திடலாம் அப்படின்னு சூடான எண்ணெயை ஊத்துனது தான் உண்டு. குழம்பே கொதிச்சு வெளியே வந்துடுச்சு. நல்ல வேலை அவர் மேல படலன்னு தான் சொல்லணும். ஒரு கிண்டுறதுக்குள்ள எப்படி பொங்கி வருது பொங்கல் மாதிரி. கொஞ்சம் குழம்பு பொங்கி வீணா போச்சு. இதோட வேலையை முடிச்சிட வேண்டியதுதான். கரண்டியை போட்டுட்டு கிளம்பிடுவோன்னு மெதுவா நகர்ந்துட்டாரு. ஆவி பறக்க சமையல்னு சொல்லுவாங்க, அது இதுதான் போல. அடுத்தது இந்த வீடியோல பார்க்குறது வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. இதுல வேலை பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு மிஷினோட கவர்ந்து கீழே விழுந்ததை தான் பார்க்குறோம். பக்கத்துல இருக்கிற ஆளு வேகமா அவரை பிடிக்கிறதுக்காக போறாரு, ஆனா பிடிக்கவே முடியல. அதோட வேகத்துல விழுந்தாரு. ஏதோ சின்னதா பட்டதுனால ஆள் உடனே எந்திரிச்சிட்டாரு. அடுத்தது இந்த வீடியோல பார்க்குறது மழை பெய்யுற நேரத்துல மட்டும் வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா எந்த இடத்துல பள்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தவங்க எதுக்கும் அது வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு கடைசியில் அதுல போய் வலிக்கு விழுந்து எந்திரிச்சு வந்திருக்காங்க. இதுக்கு ஓரமா நின்று வேடிக்கையை பார்த்துருக்கலாம் போலயே. இந்த வீடியோல எந்த வண்டியா இருந்தாலும் அதுல போயிட்டு இருக்கும் போது அது தாறுமாறா போச்சுன்னா நம்மளோட நிலைமை அவ்வளவுதான். இங்க குதிரை வண்டியில போயிட்டு இருந்தவர் இந்த பாலத்தை கிடக்கும்போது குதிரை வேகமா போனதுனால கடைசியில இவர் இந்த கால்வாயில விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த வண்டி திடீர்னு தாறுமாற ஓட ஆரம்பிச்சது. எங்க நிக்க போகுது அப்படின்னு நினைக்கவே முடியல. திடுது பண்ணி எங்க போறோம்னு தெரியாம அவ்வளவு வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கு. இதை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த வீடியோல பைக்ல சர்றன்னு போயிடலான்னு பார்த்தா 2 அடி கூட ஆகல. அவ்வளவுதான். 2 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள வண்டி ஒரு பக்கம் ஆள் ஒரு பக்கம் அப்படின்னு எந்திரிச்சு பைக்கு தேடுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோல ரொம்ப வேகமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது. இந்த தண்ணியில நம்ம மெதுவா சைக்கிளை ஓட்டி கொண்டு போயிடலாம் அப்படின்னு அதுல போயிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம். ஆனா அங்கே ஒரு பள்ளம் இருந்ததுனால சைக்கிளோட சேர்ந்து கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. மெதுவா உருட்டிட்டே போயிருக்கலாம் போல. எதிர்நீச்சல் அடிச்சு சின்ன சைக்கிளோட வேகமா போயிடலாம் அப்படின்னு பார்த்தா தண்ணி வர வேகத்துக்கு அதெல்லாம் நடக்கிற கதையா?